அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சில பேர் சில வார்த்தைகள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அழுத்துக்குவாங்க. அது என்னமோ அங்கே என் தள்ள இப்படி ஆண்டவன் ஏறிட்டான், நான் போய் நின்றேன்னா பஸ்ஸே வராதுங்க அப்படிம்பாங்க. நான் போய் நின்றேன்னா சினிமா தேட்டரில் எனக்கு டிக்கெட்டே கிடைக்காதுங்க, க்யூவில் நிற்பங்க, எனக்கு முந்தி இருக்கிறவர் வரைக்கும் கொடுப்பாங்க, நான் போனால் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவான், டிக்கெட் இல்லைன்னுடுவாங்க அப்படின்லாம் அழுத்துக்கிறவங்க. நான் தன்னைத்தானே எல்லாத்துக்கும் பழி சொல்லி கொள்வது. ஏன் தள்ள ஆண்டவன் அப்படி ஆயிட்டான். நீங்கள் கல்யாண வீட்டில் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றப்போ கூட அது என்னமோங்க எனக்கு முந்தி இருக்கிறவங்க வரைக்கும் சாம்பார் விட்டு வருவாங்க, எனக்கு உடனோன்றப்போ தீர்ந்து போச்சு அப்படின்னு திரும்ப உள்ளே போயிடுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வரப்போ எனக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களே மறுபடியும் பரிமாற ஆரம்பிப்பாங்க, என்னை விட்டுருவாங்க அப்படின்னு தன்னை பற்றியே இப்படி நினைத்து கொள்ளுகிறவர்கள் நிறைய உண்டு. நான் போனால் பஸ்ஸே வராது சார், நான் போனால் கடை மூடி இருக்கும் சார், நான் போகிறப்பெல்லாம் இதே மாதிரி தான் சார், ஒரு ஆட்டோவும் கிடைக்காது, நான் வெளியூர் போனேன்னா எதிர் பஸ் சைடில் பஸ்ஸாக போயிட்டுருக்குமே தவிர நான் போக வேண்டிய பஸ்ஸு வராது. இப்படி எல்லாவற்றிற்கும் சலித்து கொள்ளுகிறவர்களுக்காக ஒன்று சொல்லுகிறேன், கவலையே படாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் ஆகுதுன்னு இல்லை, எனக்கு நான் மட்டும் இப்படி தான் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரியான சூழல் எல்லாருக்குமே வந்திருக்கு. எல்லாருக்குமே இது மாதிரி என்னடா நமக்கு தாண்டா இப்படி ஆகுது, எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறான், எல்லாம் ஜாலியாக இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி அழுதிட்டான் ஆண்டவன் என் தலையில் அப்படின்னு ஒரு சமயம் இல்லை ஒரு சமயம் நினைக்காதவர்கள் இல்லை. ஆனால் அது நம்முடைய குணமாக ஆகிவிடக்கூடாது. எலான் மஸ்க் அப்படின்னு மிகப்பெரிய அறிவியலாளர், இப்போ செய்தித்தாள்லாம் அவருடைய பெயர் அடிபடுகிறது. அவர் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற செல்வந்தர், அவருடைய நிறுவனம் இங்கே இந்தியாவில் தொடங்க போகிறாங்க. அவ்வளவு மிகப்பெரிய நுணுக்கமான அறிவியல் வித்தைகள்லாம் கையில் வச்சிருக்கிறவர். அவர் ஒரு தனிப்பட்ட வகையில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமே தொடங்குறார். விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்குறோம்னா அதுக்கு எவ்வளவு முதலீடு தேவை, எவ்வளவு மிகப்பெரிய பணபலம், அறிவு பலம், இதெல்லாம் தேவை. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்பா உனக்கு ஏன்பா இதெல்லாம், ஏற்கனவே நாசா இருக்குது, அப்புறம் இஸ்ரோ இருக்குது, இது மாதிரிலாம் இருக்கிறப்போ நீ என்னத்துக்கு ஆரம்பிக்கிற அப்படின்றாங்க. அவர் ஆரம்பிக்கிறார். பெருமக்களே, அவருடைய முதல் 3 ராக்கெட் முயற்சி இருக்கிறதே அது தோற்று போய் விட்டது, டோட்டல் ஃபெயிலியர். அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்பா நாங்கள் தான் முன்னாடியே சொல்லணுமே, உனக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் நீ ஏன் கை வைக்கிற, நீ எதுக்கு இதை ஆரம்பித்த, எவ்வளவோ பெரிய பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அதை விட்டு நீ ஏன் இதை ஆரம்பிக்கிற அப்படின்னு அவருக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் மனோபாவத்தில் உருவாக்குவதற்காகவே சொல்லுகிறார்கள். அதே மாதிரி தான் 3 முறை அந்த ராக்கெட் விடுகிற முயற்சியும் விண்வெளி ஆராய்ச்சியிலே அவருக்கு தோல்வி கண்டு விட்டது. அவர் அதுக்காக தளரல. ஆனால் காலம் எப்படி அதை புரட்டி போட்டது தெரியுங்களா? அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் மிக பரபரப்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னென்னா, ஒரு 8 நாள் மட்டுமே ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஆராய்ச்சி செய்கிற பொழுது 2 பேர் அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. திரும்பி வருவதற்கான அந்த தொடர்பு சாதனம் டெக்னிக்கலாக அதுக்கான பல காரணங்கள் இருக்கிறது, அது சரியாக வேலை செய்யாதனால 8-9 மாத காலம் அங்கேயே அவர்கள் இருக்கும்படி ஆகிவிட்டது விண்வெளியில். அதில் ஒருத்தர் புட்ச் வில்மோர் அப்படின்னு ஒருத்தர், அவர் பேர் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகலை. ஆனால் இன்னொருத்தர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏன்னா அவங்க நம்முடைய இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்தவர், வம்சாவளி, சுனிதா வில்லியம்ஸ். அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இந்த 2 பேரும் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. என்னாச்சோ அப்படின்னு பரபரப்பாக அதை பற்றி கதை கட்டி விடுறவங்களாம், எப்பா அவங்க போய் சேர்ந்துட்டாங்கப்பா, திரும்ப கொண்டு வர முடியாதுப்பா, இதெல்லாம் அமெரிக்காக்காரன் பண்ணுற வித்தை அப்படின்னுலாம் இதை ஒரு சுவாரஸ்யமான விஷயமாலாம் மாற்றி கேட்கறதுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் கதை கட்டி விட ஆரம்பித்தாங்க. ஆனால் நாசா நிறுவனத்தால் கூட அவர்களை மீண்டும் கீழே கொண்டு வருவதற்கு முடியாது என்கிற நிலையில் நம்முடைய எலான் மஸ்க் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் என்ற அந்த நிறுவனம், விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் அவர்கள் அந்த உபகரணத்தை அங்கே செலுத்தி அவர்கள்தான் இந்த இருவரும் மீண்டே வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இல்லை, 3 முறை ராக்கெட் முயற்சி தோற்று போச்சு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு அவர் விலகிவிடவில்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எதேதோ வெற்றிகரமாக எவ்வளவோ நிறுவனங்கள் நடக்குது, நான் ஆரம்பித்தது இப்படி வீணா போச்சேன்னு அவர் தள்ள கை வச்சுட்டு உட்காரல. சொல்லப்போனால் வெற்றிகரமாக கொடிகட்டி பறக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு கூட இவர் மனந்தளராமல் தொடங்கிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்தான் அவர்களுக்கே ஒரு காலத்தில்
துணையாக இருந்திருக்கிறது அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னுலாம் சலித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலக இயக்கத்தில் அதுவும் ஒன்றுதான். ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்குன்னு ஒரு பக்கம் இருந்தால் தான் ஒரு பக்கம் அது மலை உச்சியாகவும் இருக்க முடியும். அப்போ பள்ளத்தாக்கு மாதிரி வாழ்க்கையில் சில சரிவுகள் வருதுன்னா மிக உயர்ந்த இடம், உச்சபட்சமான இடம் அருகிலேயே இருக்கிறது, மறுபக்கத்தில் தான் இருக்கிறதுன்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கார் நிறுவனங்கள் ஹென்ரி ஃபோர்டு இருக்கிறாரே, அவர் தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சவர். அந்த அவருடைய நிறுவன கண்டுபிடிப்பாக இருக்கிற அந்த கார் இருக்குதே, அதை ஹென்ரி ஃபோர்டு அமைக்கிறார். அவர் அமைச்சிட்டு அதை கொண்டு போய் இதனுடைய அடிப்படை இந்த திட்டம் நன்றாக இருக்கிறதா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அவர் காலத்திலே இருந்த மிகப்பெரிய இன்னொரு அறிவியலாளர் அவர்கிட்ட காட்டுறார். சொன்னவர் உச்சபட்சமான மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்த தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் சொன்ன அதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அந்த அளவுக்கு அவர் அறிவியலில் கொடிகட்டி பறக்கிறவர். அவர் இதை பார்த்துட்டு சொல்கிறாரு, எப்பா இது ஒத்து வராதுப்பா, இது சாத்தியம் இல்லைப்பா, உன்னுடைய கான்செப்ட் எடுபடாது, என்னமோ நீ ஏதோ ஒரு மாடல் ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கிற, இதை அங்கீகரிக்க முடியாது, இது விளங்காது, இது உனக்கு வேணாம், இதில் எந்த முதலீடும் செய்யாத அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசனே சொல்கிறார். சார் நம்ம ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சுருக்கிறோங்க, அதை கொண்டு போய் எடிசன் மாதிரி ஒரு பெரிய ஆள்கிட்ட காட்டுறோம், அவர் இல்லை இது ஒத்து வராது அப்படின்னா போதும்பா நமக்கு இது வேணாம் அப்படின்னு மனசு விலகும். அது இயல்பு தான். ஏன்னா சொல்கிறவர் சாதாரணமானவர் இல்லை. ஆனால் இந்த ஹென்ரி ஃபோர்ட், தாமஸ் ஆல்வா எடிசனே இதை தள்ளி வைத்தாலும் கூட நிச்சயமாக இது பெருவெற்றி பெறும் அப்படின்ற தளராத மன உறுதியோடு அதை செய்து காட்டினார். விளைவு உலகம் முழுவதும் அவருடைய கார் வெற்றிகரமாக விற்பனையாக தொடங்கியது. அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க, எல்லாருக்குமே அப்படிப்பட்ட சூழல் உருவாகிறது. ஆனால் சில பேர் அதிலே தளர்ந்து போகிறார்கள், சில பேர் அதுதான் அவர்கள் வளர்ந்து போவதற்கான வாய்ப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அதனால் இப்படி நடக்குதே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்கும். நீங்கள் நடக்கிற விதத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை யோசித்து அனுபவஸ்தர்களிடம் கலந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.